நீங்க இந்த சம்மருக்கு மூணார் போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. அப்புறம் நீங்க உயிரோட திரும்பி வரலன்னா நான் பொறுப்பு இல்லை. என்னோட காலேஜ் பசங்க எல்லாருமே சேர்ந்து காலேஜ் முடியறதுனால ஒரு டூர் போலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டானுங்க. என்னதான் நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் என்ன அவனுங்க மறக்காம அந்த ட்ரிப்புக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தானுங்க. சரி இதுக்கப்புறம் இவனுங்களையும் பார்க்க முடியாது, இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டேங்க. நாங்க மூணாரும் கொச்சினும் பிளான் பண்ணி போற வழியில தஞ்சாவூர்ல நிறுத்தி சாப்பிட்டுட்டு ஃபினிஷிங் டச்சா ஒரு ஐஸ்கிரீம் இறக்கிட்டு ஃபைனல் டச்சா சுட சுட குளிருக்கு எதமா ஒரு டீயை போட்டாங்க. டீயை குடிச்சு பஸ்ல ஏறி படுத்து நான் பஸ் மூணார்ல என்ட்ரி ஆனதும் சரியான குளிர் தாங்காம ஏஞ்சி பார்த்தா எப்பா இது மூணாரா இல்ல சொர்க்கமானு எனக்கே கொஞ்ச நேரத்துல டவுட் ஆயிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கிளைமேட்டும் சரி வியூவும் சரி பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சுங்க. போற வழியில 2 பேர் வாந்தி பாருங்களேன். அங்க உள்ள ஏரியா நாயே நல்லா பொசு பொசுன்னு இருக்கு. சரி அவனுங்களுக்கு ஒரு டாட்டாவை காட்டிட்டு அப்படியே இந்த இயற்கை காட்சிகளை அழகா வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க மேல ஏற இந்த மிஸ்ட் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுங்க. இப்பதாங்க நான் வாழ்க்கையிலே மொத கிட்ட மேகத்தை பாக்குறேன். முன்னாடி இந்த இடத்துக்குலாம் நான் வந்தது இல்லையா, அதனால இந்த இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சதுங்க. இப்படிலாம் நம்ம ஊர்ல இருக்காடாங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டுங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இதான் நம்ம ரூம். இங்க இருந்து நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு சுத்தி பார்க்க போக வேண்டியதான். லைட்டா பல் வலிக்கிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடலாமா? சீம் டபாக் டம் டம் எப்படி? சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.